அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெல் பயிரில் அதிகமாக தூர் கட்டுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னும் சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, நெல் பயிர் நடவு நட்டதுலேருந்து ஒரு 45 to 50 நாள் வரைக்குமே எதுவுமே பண்ணுறதில்ல. அதாவது அந்த நெல் பயிர் தூர் வெடிக்கிறதுக்காக எந்த ஒரு குருணையும் வாங்கி பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த 45 to 50 நாளைக்கு மேலே ஒரு கடையில் வந்துட்டு, தம்பி எனக்கு இதுமாரி நெல் பயிர் நான் நடவு நட்டுருக்கேன், எனக்கு வந்து தூர் வெடிக்கிறதுக்கு குருணை கொடுங்க அப்படின்னு வாங்கி போயிட்டு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தினாலுமே அதுக்கு வந்து ரிசல்ட் இருக்காது. விவசாயிகளும் அதே தான் சொல்கிறாங்க, தம்பி நான் தூர் கட்டுற குருணை வாங்கிட்டு வந்து பயன்படுத்தினேன் 45 நாள் 50 நாளைக்கு மேலே, ஆனால் நெல் பயிரில் வந்து தூரே வெடிக்க மாட்டேங்குது, அந்த கடைக்காரங்க தான் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு பயிருக்குமே அது தூர் வெடிக்கக்கூடிய பருவம்னு ஒன்று இருக்குது. அந்த பருவம் வந்து எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எந்த உரத்தை பயன்படுத்தினாலும் சரி, இல்லை எந்த ஒரு காஸ்ட்லியான மருந்து நம்ம அடித்தாலும் சரி, அப்போக்கி தான் தூர் வெடிக்கும். அந்த வயசு முதிர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன தான் நம்ம உரங்களோ என்ன தான் நம்ம மருந்தோ நம்ம அடிக்கும்போது அது வந்து சுத்தமாக வேலை செய்யாது. இதுதான் காரணம். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு பயிருமே, அதாவது இந்த நெல் பயிரில் எந்தெந்த பருவத்தில் எத்தனை நாள் வரைக்கும் தூர் வெடிக்கும் அதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அது நம்ம தூர் வெடிக்கிறதுக்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்ருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நெல் பயிரில் தூர் வெடிக்கக்கூடிய பருவத்தை பற்றி நம்ம விரிவாக பார்த்துடணுங்க. அதை பார்த்தா மட்டும்தான் நமக்குன்னு ஒரு புரிதல் வரும். அப்போ தான் நம்ம கடைகளில் போய்ட்டு நம்மளாட்டி தெளிவாக கேட்டு நம்ம வாங்கி பயன்படுத்த முடியும். அதாவது என் நெல் பயிர் இப்போ நடவு நட்டுருங்க, இப்போ தூர் வெடிக்கிற பருவத்தில் இருக்குது, இதுக்கு தூர் வெடிக்கிற குருணை கொடுங்க அப்படின்னு நம்மளாட்டி கேட்க முடியும். இதுக்கு தூர் வெடிக்கக்கூடிய பருவம்னு பார்க்கும்போது நெல் பயிரை பொறுத்தளவுக்கு நம்ம 3 பருவங்களை பிரிச்சுக்கலாங்க. அதாவது நெல் பயிரில் வந்து குறுகிய கால பயிர்னு ஒன்று இருக்குது, மத்திய கால பயிர்னு ஒன்று இருக்குது, நீண்ட கால பயிர்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ரகங்கள் மட்டும்தான் நெல் பயிரில் இருக்குது. இதில் வந்து குறுகிய கால ரகங்கள்லாம் இருக்குல்லங்க, அதாவது ATD 37, 43, 45 இதெல்லாம் குறுகிய கால ரகங்க. இதெல்லாம் எத்தனை நாளில் தூர் வெடிக்க ஆரம்பிக்கும்னு பார்க்கும்போது, நம்ம நடவு நட்டதுலேருந்து 15 நாள்லேருந்து 35 to 40 நாள் வரைக்குமே இந்த ரகங்கள்லாம் தூர் வெடிக்கும். அதுக்கப்புறம் வந்து தூர் வெடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தூர் வெடிக்கிற குருணை வாங்கி பயன்படுத்தினாலுமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்காது. நீங்கள் இந்த 15 to 40 நாளைக்குள்ளே இந்த தூர் வெடிக்கிற குருணைகளோ இல்லை உரங்களோ இதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியான அளவு நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம நெல் பயிரில் வந்து தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே மத்திய கால ரக பயிர்களாக இருந்துச்சுன்னா, அதாவது PPT, கோ 51 இது போன்ற மத்திய கால பயிர்கள்லாம் எப்போ தூர் வெடிக்குன்னு பார்க்கும்போது, நம்ம நடவு நட்டதுலேருந்து 20 நாள்லேருந்து 45 to 50 நாள் வரைக்குமே இந்த ரகங்கள் வந்து நல்லாவே தூர் வெடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் தான் இதுக்கு தேவையான உரங்கள் நம்ம கொடுக்கணும். இதுவே வந்து நீண்ட கால ரகங்களாக இருந்துச்சுன்னா, அதாவது CR 1009 இதெல்லாம் நீண்ட கால ரகங்க. இதெல்லாம் எப்போ தூர் வெடிக்குன்னு பார்க்கும்போது, நம்ம நட்டதுலேருந்து 25 நாள்லேருந்து 70லேருந்து 75 நாள் வரைக்குமே இந்த ரகங்கள்லாம் நல்லாவே தூர் வெடிக்கும். அது வரைக்குமே இந்த ரகங்களுக்கு நம்ம தேவையான உரங்கள் நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த நேரத்தில் இந்த பயிர்களுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் பார்க்கும்போது, நீங்கள் வந்து குறுகிய கால ரகமாக இருந்தாலும் சரி, மத்திய கால ரகமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீண்ட கால ரகமாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்கள் மட்டும்தாங்க வேறுபாடு. இதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த உர அளவோ இல்லாட்டி மற்ற ஏதாவது நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட்டோ இல்லாட்டி நம்ம வேம் இது மாதிரிலாம் பயன்படுத்த சொல்லியிருக்கேன். இது எல்லாமே எந்த ஒரு பருவமாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த நிலநடுக்கத்தை இது எந்த விதத்துலையும் இது பாதிக்காது. நம்ம நெல் பயிரை பொறுத்தளவுக்கு நம்ம ஆரம்பத்தில், அதாவது நடவு நட்டதுலேருந்து 3லேருந்து 5 நாள்லேயே நம்ம ஜிங்க் சல்பேட் வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா தம்பி தூர் வெடிக்கிறதுல வந்து நீங்கள் ஜிங்க் சல்பேட்டை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தூர் வெடிக்கிறதுக்கு இந்த ஜிங்க் சல்பேட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையை தாங்க பார்க்குது. ஏன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம குறைஞ்சது 5லேருந்து முக்கியமாக 10 கிலோ வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஜிங்க் சல்பேட்டை தான் இந்த நெல் பயிர் வந்து விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு சத்து. நம்ம ஆரம்பத்தில் இந்த ஜிங்க் சல்பேட்டை நம்ம சரியான நம்ம கொடுத்துட்டோம்னாவே நெல் பயிரில் வந்து வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். நெல் பயிர் வந்து சீக்கிரமாக பச்சை கட்டும். அதாவது நம்ம வச்ச பயிர் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக பச்சை கட்டுதோ அதுலேருந்து சீக்கிரமாக அது வந்து தூர் வெடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வச்ச பயிர் வந்து தூர் வெடிக்கிறதுக்கு நம்ம பச்சை இன்னும் கட்டாமல் இருக்குது, வச்ச பயிர் வச்ச மாதிரியே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாட்கள் தான் வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம நடவு நட்டுருக்கோன்னா 3லேருந்து 5 நாளில் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 10 கிலோ நம்ம ஜிங்க் சல்பேட் வாங்கி பயன்படுத்துறது நமக்கு வந்து தூர் வெடிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்த்து கொடுக்குங்க. அடுத்தது நம்ம
15 நாளில் நம்ம வந்து உரம் போட சொல்லியிருக்கோம். அதாவது என்ன உரம் போட சொல்லியிருக்கோம், ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டை, அதாவது ஒரு 20 to 25 கிலோ வந்து யூரியா பயன்படுத்துங்க. அது கூட எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை இது பயன்படுத்துங்க, இதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி இல்லையா, நீங்கள் வந்து கொஞ்சம் வேறு உரம் ஏதாச்சும் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து டிஏபியோ இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸோ இந்த 2 உரத்தில் ஏதாவது ஒரு உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த உரங்களை நம்ம சொல்கிறோன்னு பார்க்கும்போது, இந்த உரங்களில் வந்து அதிகமாக பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குங்க. அதாவது மணி சத்துன்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் சத்து ஒரு பயிருக்கு ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த பயிர் வந்து அந்த சத்துக்களை எந்த அளவுக்கு எடுத்துக்குதோ அதை பொறுத்து தான் அந்த பயிரில் வந்து தூர் வெடிக்கிறது வந்து தீர்மானிக்கப்படும். நெல் பயிரில் ஆரம்ப காலத்தில் அந்த பாஸ்பரஸ் சத்து அந்த பயிருக்கு போதுமான அளவுக்கு நம்ம கொடுத்தாலே அந்த பயிரில் தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து யாராட்டையுமே தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த தூர் வந்து நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கும். இது கூட வந்து இன்னும் நீங்கள் தூர் வெடிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஜிங்க் சல்பேட் பயன்படுத்தினதுக்கப்புறம் வேம் பயன்படுத்தலாங்க. நீங்கள் வேம் பயன்படுத்தும் போது இந்த வேம் வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது மண்ணில் இருக்க சத்துக்களை வந்து இழுத்து கொடுக்கும். அதாவது நெல் பயிராட்டிலாம் வந்து பாஸ்பரஸ் சத்தை வந்து சீக்கிரமாக போய்ட்டு எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா மண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ்பரஸ் சத்தெல்லாம் இருக்கும், ஆனால் பயிர் வந்து எடுத்துக்க முடியாத வடிவத்தில் அப்படியே தங்கிக்கிட்டே இருக்கும். இந்த வேம்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த பாஸ்பரஸ் சத்தை இந்த நெல் பயிருக்கு வந்து இழுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம நெல் பயிரெலாம் நடவுட்ருக்கோம், கண்டிப்பாக வேம் வாங்கி பயன்படுத்துங்க. வேம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தூர் வெடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் வந்து ஜிங்க் சல்பேட் பயன்படுத்திட்டு அடுத்து வேம் பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் உரங்கள் கொடுக்கும்போது பயிர் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து தூர் வெடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெல் பயிர் வந்து தூர் ஒவ்வொரு பருவத்துலேயும் எத்தனை நாள் வரைக்கும் வெடிக்கும் அதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நம்ம நாற்று இப்போ நம்ம நடுவு நட்டுருக்கோம், அதாவது நாற்று இப்போ தான் விட்டுருக்கோம். அந்த நாற்றை நம்ம எப்போ நம்ம பிடுங்கி நடணும்னு பார்க்கும்போது ஒரு 20 to 25 நாள்லேயே நம்ம பிடுங்கி நடுறதாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஒரு 4 இலையில் இருக்கும்போது அதை பிடுங்கி நட்டோம்னா அந்த நேரத்தில் வந்து அந்த பயிர் வந்து நல்லா தூர் வெடிக்கும். இதே வந்து ரொம்ப வயசான நாற்றை கொண்டு வந்து நம்ம நட்டுட்டு நம்ம என்ன தான் உரங்களோ இல்லை என்ன தான் நம்ம மருந்து அடித்தாலுமே கண்டிப்பாக அது வந்து தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல இளநாற்றை நீங்கள் நட்டுட்டு அதே நேரத்தில் வந்து பக்கத்தில் கொஞ்சம் வயசான நாற்றை நீங்கள் நடும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஏன் இளநாற்றை ஒரு 20 to 25 நாள் நம்ம நடும்போது அது தூர் வெடிக்கிற பருவத்தில் இருக்குது. அதனால் அது வச்சோன்னா அது பச்சை பிடிச்ச உடனேயே அது வந்து தூர் வெடிக்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். இதுவே வந்து ஒரு வயதான நாற்று ஒரு 35 to 40 நாள் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாற்றை கொண்டு வந்து நீங்கள் நடும்போது உங்களுக்கு வந்து அந்த தூர் வெடிக்கிற அந்த பருவம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. நம்ம குறுகிய கால நெல் பயிரெலாம் எத்தனை நாள் வரைக்கும் தூர் வெடிக்கும்னு சொல்லியிருக்கோம், 15 to 40 நாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 15 to 40 நாளுங்கும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 25 நாள் வரைக்கும் தான் அந்த தூர் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து கருது உருவாகிற பருவம், கருது வெளில வர பருவம், அந்த பருவத்துக்கு அது போயிடுது. அதனால் நம்ம ஆரம்ப காலத்துலேயே அந்த நெல் பயிர் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் இளம் நாற்றுலேயே கொண்டு போய்ட்டு நம்ம நடுறோமோ அந்தளவுக்கு அது தூர் வெடிக்கிற பருவம் வந்து அதுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் எப்போதுமே இளம் நாற்றாக எடுத்து நடவு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா தூர் கட்டும். அடுத்து வந்து நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன பார்க்கும்போது நீர் மேலாண்மை தாங்க. நீர் மேலாண்மையில் நம்ம கோட்டை விட்டோம்னா கண்டிப்பாக நெல் பயிரில் வந்து பெருசாக தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது நெல் பயிரில் வந்து நம்ம விவசாயம் 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு போய்ட்டு தண்ணி அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது மண்ணில் வந்து சுத்தமாக காற்றோட்டமே இல்லை. காற்றோட்டம் இல்லாதாகும்போது என்னாகும் பார்க்கும்போது நெல் பயிரில் அழுகல் தான் அதிகமாக வரும். அதாவது மண்ணில் வந்து அழுகல் அதிகமாகி தூர் வெடிக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். இதுவும் ஒரு காரணம் தாங்க. மண்ணில் வந்து எந்த அளவுக்கு காற்றோட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம நெல் பயிரெலாம் நடுவு நட்டுருக்கோம்னா நீங்கள் அதிகமாக தண்ணி கட்ட தேவையில்லை. ஒரு 1 to 2 இன்ச்சு, அதாவது பள்ளம் தெரியாத அளவுக்கு நீங்கள் தண்ணி கட்டினாலே போதும். அதேமாதிரி நீங்கள் உரம் போடும்போதும் இந்த 1 to 2 இன்ச்சில் வச்சு நீங்கள் உரம் போட்டிங்கன்னா பயிரில் வந்து உரத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கும். உரம் வேஸ்ட்டாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தண்ணி நீங்கள் அதிகமாக வச்சு உரம் போட்டுட்டு இதேமாதிரி தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு டைம் நீங்கள் உரம் போட்டு பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கம்மியாக இருக்கும்போது நாங்கள் பார்க்கும்போது ஒன்று தண்ணியில் அடிச்சுட்டு போகாது, அடுத்தது வந்து பயிர் வந்து உடனே இழுத்து மண்ணுக்கு அடியில் போய்ட்டு அந்த சத்துக்கள் போயிடும். ஆவியாகிறதும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. தண்ணி அதிகமாக வச்சு நம்ம உரம் போடும்போது அந்த தண்ணியில் அந்த உரங்கள் வந்து மிதந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து ஆவியாகிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி நெல் பயிரை பொறுத்தளவுக்கு யூரியா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போடாதீங்க. ஒரு ஏக்கருக்கு 25 to 30 கிலோ போதும். அதாவது நம்ம முதல் உரம், இரண்டாவது உரம்லாம் நம்ம என்னென்ன உரங்களை வாங்கி பயன்படுத்தலான்னு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் கூட
நம்ம சொல்கிறது யூரியா வந்து கம்மியாக பயன்படுத்துங்க, 25 to 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு போதும் அப்படின்ட்டு. நீங்கள் ஆரம்ப காலத்திலேயே அதாவது நெல் பயிர் வந்து சுத்தமாக பச்சை பிடிக்கல, நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட்லாம் பயன்படுத்தாமல் பச்சை பிடிக்கலன்ட்டு நீங்கள் யூரியா போட்டால் நல்லா பச்சை பிடிக்க நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பச்சை பிடிக்குங்க. நான் இல்லைன்னா சொல்ல, பச்சை பிடிச்சி நெல் பயிர் வளரும். அது மட்டும்தான், நம்ம நட்ட பயிர் மட்டும்தான் வளரும். பக்கத்தில் வந்து தூர் வந்து சுத்தமாக வெடிக்காது. ஏன்னா இந்த பயிர் வளர்ந்துச்சுனாலே அந்த பயிர் வந்து தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். அதனால் நீங்கள் யூரியா வந்து பயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க, அதிக அளவுக்கு பயன்படுத்தாதீங்க. ஆரம்ப காலத்தில் தூர் வெடிக்கிறதுக்கு ஒரு பயிருக்கு யூரியாங்கிறது நைட்ரஜன் சத்து தேவையில்லை, அதுக்கு பாஸ்பரஸ் சத்து தான் ரொம்ப ரொம்ப தேவை. பாஸ்பரஸ் சத்து உள்ள உரங்கள் நீங்கள் அதிகமாக கொடுத்தாலுமே பயிர்களுக்கு அந்த நேரத்தில் தூர் வெடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் நைட்ரஜன் சத்து உள்ள உரங்கள் நீங்கள் கொடுத்துட்டு, அதாவது யூரியா நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இதுவுமே தூர் வெடிக்கிறதுக்கு ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை தாண்டி நெல் பயிர் தூர் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு வேறு என்ன காரணம் இருக்குதுன்னு பார்க்கும்போது மண் தாங்க. மண் வந்து நல்லா பொலப்பொலன்னு, அதாவது கொஞ்சம் நல்லா வேரோட்டம் போகிற அளவுக்கு நல்லா பொலப்பொலன்னு இருந்தாலே போதுங்க, அது பாட்டுக்கு நெல் பயிர் நல்லாவே தூர் வெடிக்கும். அது இல்லாமல் ரொம்ப கட்டாந்தரையாக இருந்துச்சுன்னா, ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஏன்னா வேர் வந்து ஓடணுங்க, வேர் ஓட்டம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பயிரை தான் தூர் வெடிக்கும். அந்த வேர் ஓடுறதுக்கு மண் வந்து கொஞ்சம் பொலப்பொலப்பாக இருக்க பட்சத்தில் தூர் வந்து ரொம்ப நல்லா வெடிக்கும். அதேமாதிரி நம்ம ஆளுங்க வந்து ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்கெல்லாம் போய்ட்டு நெல் பயிர் அப்படியே ஊனி வச்சுட்டு வந்துடுறாங்க. அதேமாரி பண்ண சொல்லாதீங்க. ஒரு 2 to 3 இன்ச்சில் நடவு பண்ணும்போது தான் நமக்கு வந்து சீக்கிரமாக பச்சை பிடிச்சி சீக்கிரமாக வந்து தூர் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு 3 to 3.5 இன்ச்சுலாம் போயிடுச்சுன்னா அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது கீழேருந்து அந்த தூர் வந்து, ஏன்னா அந்த நம்ம நட்ட பயிர்லேருந்து தான் தூர் பக்கத்தில் தான் வெடித்து வரப்போகுது, அது கீழேருந்து அந்த வேர்லேருந்து அந்த கண்ணுலேருந்து அது வெடித்து வர்றதுக்கு அது மண்ணிலே புதஞ்சிக்குது. அது வரத்துக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதனால் ஒரு 2 to 3 இன்ச்சில் நடவு பண்ண சொல்லுங்கள். அந்த 3 இன்ச்சுக்கு மேலே போய்ட்டு ரொம்ப ஆழத்தில் ஊன சொல்லாதீங்க. ஊனிங்கன்னா அதாட்டி கூட தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. இப்போ சொன்னதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது கலை வேளாண்மை தாங்க. கலையை வந்து நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா விவசாயிகள் வந்து கலையை வந்து ஒவ்வொரு ஆளும் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. சில பேர் வந்து அது கண்ட்ரோலே பண்ணுறதில்ல. அதுக்கு கூடயே போய்ட்டு நீங்கள் உரங்களும் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அதாவது களை இருக்கும்போது நீங்கள் உரங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த உரத்தை வந்து நெல் பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்குதோ அதையும் தாண்டி அந்த களைச்செடிகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக அதான் வளரும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் எப்போதுமே உரம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் களையை நல்லா மிதிச்சு விட்டு அந்த நெல் பயிரில் வேர்கள்லாம் கொஞ்சம் பழைய வேர்லாம் அருந்து அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் உரங்களை கொடுக்கும்போது நெல் பயிர் வந்து அந்த களைகள் இல்லாத பட்சத்தில் நெல் பயிர் மட்டும்தான் அந்த உரங்களை எடுத்துக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நெல் பயிர் வந்து சீக்கிரமாக தூர் வெடிக்கும். நம்ம களைகளை வேறு மிதிச்சு விட்றதுனால இந்த நெல் பயிரில் பழைய வேர்கள்லாம் அறுது, அதனால் புதிய வெள்ளை வேர் வர்றதுனால அந்த வேரும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய உரத்தை அது சீக்கிரமாக எடுத்துக்கும். மோஸ்ட்லி வந்து களையை வந்து மிதிச்சு விடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கோணா வீடுறாச்சும் வாங்கி பயன்படுத்துங்க. கோணா வீடுலாம் ஒரு பருவத்தில் 2 டைம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தூர் வெடிக்கிறதுக்கு நீங்கள் நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் களைக்குள்ளே பயன்படுத்துகிறதுக்கும் கோணா வீடு பயன்படுத்துகிறதுக்கும் நல்ல வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெல் பயிர் அதிகமாக தூர் அடிக்கிறதுக்கு இப்போ சொன்ன இந்த முறைகள் நம்ம சரியாக பண்ணாலே போதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.